கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் ஷாலம் பணித்தளத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை இந்த ஜூம் மூலமாக ஒரு மனமாக நம்ம எல்லாரும் கூடி ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருக்கும்படியாக, அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக, ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுத்து வருவதற்காக நான் ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நான் ஏறெடுக்கிறேன். இந்த நாட்களிலே விசேஷமாக நாம் இந்த பாடுபட்ட வாரம் ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே மரித்தார், அவர் எவ்வளவா இந்த நாட்களிலே நமக்காக பாடுபட்டார், இந்த காரியங்களை குறித்து எல்லா இடங்களிலும் தியானித்து வருகிறோம். பணித்தளத்திலையும் கூட எல்லா மக்களும் 40 நாட்கள் உபவாசத்தோடு இருந்து இந்த ஆண்டவருடைய இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகைக்கு முன்பதாக அவர்கள் எல்லாரும் ஆண்டவரோடு பாதத்தில் இருந்து ஜெபித்து முன்னேறி வருகிறார்கள். இந்த கடைசி வாரத்தில் இதை பெரிய வாரம் என்று சொல்லுகிறோம், புனித வாரம் என்று சொல்லுகிறோம். இந்த நாட்களில் நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்தில் இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய பந்தி, ஹோலி கம்யூனியன். அதை குறித்து நான் ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஹோலி கம்யூனியனை பற்றி நாம் அறிந்து கொள்வது நமக்கு நலமாயிருக்கும். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அதில் எவ்வளவு மகத்துவம் உண்டு, ஏன் எடுக்கிறோம், அதனால எவ்வளவு ஆசீர்வாதம் என்பதை நாம் புரிந்து கொண்டு எடுத்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில் அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் யார் அந்த திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், ஆதியாகமத்தில் 14வது அதிகாரம் 18 20 வரைக்கும் வாசித்தோன்னு சொன்னால், அதில் மெல்கிசேதேக் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசாரியன், அவன் கர்த்தருடைய ஆசாரியனாகவும் அவன் சாலேமின் ராஜாவாகவும் அவன் கர்த்தருடைய ஒரு ஊழியக்காரனாகவும் அவன் இருந்ததை நாம் அறிகிறோம். அவர் வந்து ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தார். இதுதான் முதல் கம்யூனியன். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார். அவனுக்கு ஒரு அப்பமும் திராட்சத்தையும் கொடுக்கும்படியாக ஆண்டவர் அந்த மெல்கிசேதேக் ஆசாரியரை எழுப்பி அவன் மூலமாக கொடுத்தாராம். பாருங்க, ஃபியூச்சரில் அந்த ஆபிரகாம் என்ன செய்தார்னு பாருங்க. அவர் தான் விசுவாசிகளின் தகப்பனாக மாறினார். அவர் அந்த மெல்கிசேதேக்குக்கு தசம பாகங்களையும் கொடுத்தான் என்று நம்ம வாசிக்கிறோம். இதுதான் முதல் கம்யூனியன் என்று சொல்லி நாம் கூறலாம். அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக கிடந்தாங்க. அவங்களை மீட்கும்படியாக ஆண்டவர் மோசையை அனுப்பினார். அந்த பார்வோனுடைய ராஜாவுடைய இடத்துல போய் அவங்க அந்த எகிப்தில் 10 விதமான வாதைகள் ஆண்டவர் கொடுத்தார். அதில் கடைசி வாதையில் பார்த்தீங்கன்னா தலைப்பிள்ளை சங்காரம். இதை சங்கார தூதன் அதை நடத்துவான். ஆனால் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனாலும் அதில் என்ன ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் சொன்னார், இந்த தலைப்பிள்ளை சங்காரம் இந்த எகிப்தில் நடக்க போகுது. ஆனால் அந்த எகிப்துக்குள்ளே இருக்கிற என்னுடைய இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஒவ்வொருவரும் தங்களுடைய ஒவ்வொரு வீட்டுக்காக ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை அவர்கள் எடுத்து அவங்க அன்னைக்கு அதை அடித்து அதனுடைய இரத்தத்தை எடுத்து கதவுகளில், நிலை கதவுகளில் அதை பூசி வைக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். அப்படியாக அவர்கள் அந்த இரத்தத்தை எடுத்து கதவுல, நிலை கதவுல அவர்கள் பூசி வைக்கும் பொழுது அந்த சங்கார தூதன் அவன் வரும் பொழுது அந்த இரத்தத்தை கண்டு அவன் அப்படியே விலகி போவான். இதைத்தான் கர்த்தருடைய அவருடைய பஸ்கா என்று சொல்லுகிறோம். இதுதான் பாஸ் ஓவர் என்று சொல்லுகிறாங்க. பாஸ் ஓவர் என்று சொன்னால்
கடந்து செல்லுதல். இந்த சங்கார தூதன் அந்த வீட்டுக்குள்ளே நுழைய மாட்டான். யார் யார் வீட்டிலலாம் ரத்தம் பூசப்பட்டு இருக்குதோ அந்த வீட்டுக்குள்ளே சங்கார தூதன் போவதில்லை. அவன் அப்படியே கடந்து போய்விடுவான். இப்படியாக இஸ்ரவேல் மக்கள் எல்லாருமே அதை கடைபிடித்தபடியால் அவர்கள் எல்லாரும் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆனால் எகிப்தில் உள்ளவங்க யாருக்கும் இதை குறித்து தெரியவில்லை. ஆகையினாலே அந்த எகிப்தில் இருக்கிற எல்லா தலைப்பிள்ளைகளும் எல்லாம் மடிந்து போனார்கள். அன்றைக்கு இரவிலே அந்த ராஜா அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தான். இஸ்ரவேல் மக்கள் அடுத்த நாளிலே அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுத்தார். இந்த காரியம் ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட். இதை கர்த்தருடைய பஸ்காவாக தலைமுறை தோறும் ஆசரிக்க வேண்டும், ஒவ்வொரு வருடமும் ஆசரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். இதை இஸ்ரவேல் மக்கள் கடைபிடித்து வந்தார்கள். எல்லா வருடத்திலும் அவங்க யூதருடைய கேலண்டர் படி 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில அவங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த கர்த்தருடைய பஸ்காவை புசிக்கணும். அவர்கள் சீனாய் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுதே அவர்கள் அதை ஆசரிக்க தொடங்கிவிட்டார்கள். பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இஸ்ரவேல் மக்கள் கிட்டத்தட்ட 4000 வருடங்களாக இந்த கர்த்தருடைய பஸ்காவை அவர்கள் பயபக்தியோடு கூட அவர்கள் எடுத்து வந்தார்கள். எதற்காக அதை எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார்? அது என்னுடைய நினைவாக, நான் உங்களை எப்படி நான் இந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கினேன் அதை நினைவு கூறும் வண்ணமாக இந்த பஸ்கா பண்டிகையை நீங்கள் நடத்தி வரணும்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். அதன் பேரிலே அது 4000 வருடமாக இஸ்ரவேல் மக்கள் அதை ஆசரித்து வந்தார்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு முக்கியமாக ஒரு 7 பண்டிகைகள் உண்டு. அதில் ஒரு முக்கியமான பண்டிகை தான் இந்த பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகை தினத்தில் உலகத்தில் எந்த மூலையில் ஆட்கள் யூதர்கள் இருந்தாலும் கூட, இஸ்ரவேலர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அவர்கள் அந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடும்படியாக அவர்கள் எருசலேமுக்குள் கடந்து வருவார்கள். அது ஒரு வழக்கமாக இருந்தது பிரியமானவர்களே. அவ்வளவு ஒரு விசேஷமாக அவர்கள் அந்த நாளை அவர்கள் நினைவு கூர்ந்து அதை கொண்டாடினார்கள். இன்னும் கூட நம்ம பார்த்தோன்னு சொன்னா, ஜீசஸ் ஆண்டவர் வந்த பொழுது அவர் செய்த முதலாவது அற்புதம் என்ன பாருங்க. கானா ஊர்ல தண்ணீரை அவர் ரசமாக, திராட்சை ரசமாக அவர் மாற்றினார். அது ஒரு திராட்சை ரசம், அது அடையாளம். அது ஆண்டவருடைய இரத்தத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஜீசஸ் கிரைஸ்ட் அவங்க கொடுத்த ஒரு பேரபிள், அவங்க கொடுத்த அந்த பேரபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓமையில் சொன்னால் நல்ல சமாரியனை குறித்து அவங்க சொல்கிறாங்க. அப்போது அந்த நல்ல சமாரியனுக்கு ஏற்பட்ட காயங்கள் அதை ஆற்றும்படியாக அதிலே ஆண்டவர் என்ன செய்தாராம், அந்த திராட்சை ரசத்தை அந்த நல்ல சமாரியன் ஊற்றி அவனுக்கு கட்டு போட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த திராட்சை ரசம் இயேசுவினுடைய இரத்தம். அந்த இரத்தத்தினாலே நமக்கு விடுதலை, அந்த இரத்தத்தினாலே நமக்கு சுகம், இந்த இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டாகும்படியாக ஆண்டவர் அதை ஒரு அடையாளமாக இந்த காரியங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவானவர் செய்து வருந்ததை நாம் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. அது மட்டும் அல்லாமல் இயேசு சுவாமி ஒவ்வொரு வருடமும் கரெக்டாக அந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும்படியாக அவரும் சேர்ந்து அந்த எருசலேமில் சென்று அவர் ஆசரித்து வந்தார். இந்த கடைசி நேரத்திலையும் கூட அவர் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த பஸ்காவை நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொன்ன உடனே ஒரு மேல் வீட்டு அறையில் போய் அந்த சீஷர்கள் எல்லாரும் அதை ஆயத்தப்படுத்தினாங்க. அப்போ அவர் சீஷர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார். இந்த பஸ்காவை நாம் ஆசரிக்க வேண்டும் என்பதை அவர் கற்றுக் கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் ஜீசஸ் அந்த இயேசு சுவாமி அந்த பஸ்காவை குறித்து என்ன சொல்கிறார் என்றால், லூக்கா 22வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி,
நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். நான் பாடுபடுகிறதற்கு முன்னே இந்த பஸ்காவை உங்களுடனே கூட ஆசரிக்கிறதற்கு நான் ஆசையாயிருந்தேன். இதை புசிக்கிறதற்கு நான் ஆசையாயிருந்தேன். பாருங்க, அப்போ இந்த ஹோலி கம்யூனியனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. இந்த பஸ்காவை நான் புசிக்க ஆசையாயிருந்தேன். இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் அந்த ஹோலி கம்யூனியன் டே வந்தா ரொம்ப ஆசையோடு கூட அதை ஆசரிக்கிறோமா? ஆசையோடு கூட போய் அந்த கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு எடுக்கிறோமா? கர்த்தர் ஆசையாயிருந்தார். இந்த நாளுக்காக அவர் காத்து கொண்டு இருந்தார். இந்த பஸ்காவை நான் என்னுடைய சீஷர்களோடு கூட சேர்ந்து நான் எடுக்கணும்னு சொல்லி அவர் ஆசையாயிருந்தார். நாமும் கூட கர்த்தருடைய பந்தியை எடுக்கும்படியாக நாம் ஆசை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த கர்த்தருடைய பந்தியை குறித்து, இந்த ஹோலி கம்யூனியனை குறித்து ஒரு 5 காரியங்களை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஏன் எடுக்க வேண்டும், அதனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன என்று பார்ப்போம் என்றால், முதலாவது 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 24, 25 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 11, 24, 25 வசனங்கள். கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுக்கிறார், திராட்சரசத்தை கொடுக்கிறார். என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்று சொன்னார். ஆண்டவரை நாம் நினைவு கூறும்படியாக நாம் இந்த கம்யூனியனை எடுக்க வேண்டும். அவரை நினைவு கூற வேண்டும். என்ன காரியத்தை நினைக்கணும்? ஆண்டவரை எப்பொழுதும் நினைத்து கொண்டே தானே இருக்கிறோம் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். என்ன காரியத்தை நாம் நினைக்க வேண்டும் என்றால், அவர் எனக்காக மரித்தார். இதை நாம் நினைவு கூற வேண்டும். பிரியமானவர்களே, அதில் பாருங்க, கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை நீங்கள் நினைவு கூறணும், அதை தெரிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய வருகை மட்டும் நாம் அவருடைய மரணத்தை நினைவு கூறணும், நினைவு கூற வேண்டும். அவர் எனக்காக வந்தார் இந்த உலகத்தில். அவர் என்னை மீட்கும்படியாக வந்தார், என்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக வந்தார். ஹல்லேலூயா. அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டும். பிரியமானவர்களே, சிலுவை மரணம், அவர் எனக்காக எவ்வளவாய் பாடுபட்டார். அவர் மரணத்தை ருசி பார்த்தார். அது மட்டுமல்ல, 3வது நாள் அவர் உயிர் தெழுந்தார். அவருடைய பாடு, மரணங்கள், அவருடைய உயிர் தெழுதல், இவைகளுக்கு நம்ம தான் சாட்சிகளாக இருக்கிறோம்னு ஆண்டவர் சொன்னார். இதை எல்லாவற்றையும் நாம் நினைவு கூற வேண்டுமாம். இந்த நினைவு கூறுதலின் ஒரு சின்னமாகத்தான் ஆண்டவருடைய இந்த கம்யூனியனை நம்ம மறவாமல் எப்பொழுதும் எடுக்க வேண்டும். ஆண்டவர் நமக்காக பலியானாரே, அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார் அல்லவா? அந்த நாளில் இருந்து அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட வண்ணமாக இயேசு சுவாமி சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டாரே, அந்த இரத்தத்தை நாம் நினைவு கூறும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் அதை நினைவு கூற வேண்டுமா? ஆண்டவர் பாடுபட போகிறார். அதற்கு முன்னதாகவே சீஷர்களிடத்துல சொல்லிட்டார், இது நினைவு கூறும் வண்ணமாக இந்த ரசத்தை நீங்க எடுக்கணும், இந்த திராட்சை ரசத்தை, என்னுடைய சரீரத்தை எடுக்கணும். அவருக்கு தெரியும் அவர் எவ்வளவாய் பாடுபட போகிறார் என்று. ஆகையினால தான் அவர் அன்றைக்கு நைட்ல அவர் கொடுத்து விட்டு சொல்லுகிறாங்க, என்னை நினைவு கூற வேண்டும், என்னை நினைவு கூறும்படியாக இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாமும் அவருடைய காரியங்களை எல்லாவற்றையும் நாம் நினைவு கூற வேண்டும்.
எனக்காக ஆண்டவர் இரத்தம் சிந்தினார். என்னை மீட்கும்படியாக அவர் சிந்தினார். அவருடைய இரத்தத்தில் வல்லமை, ஜீவன் உண்டு. அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் சொல்லும்போது என்னுடைய சரீரம் பிற்கப்பட்ட சரீரம் அல்ல, பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம ஒவ்வொரு முறை கம்யூனியனை எடுக்கும் பொழுதும், என்றைக்கோ ஒரு நாள் 2000 வருடத்துக்கு முன்பதாக ஆண்டவர் எனக்காக அவர் பிற்கப்பட்ட, அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது அப்படி என்று சொல்லி நம்ம நினைக்காமல், இப்பொழுது நம்ம அந்த கம்யூனியனை எடுக்கிற நேரத்தில் இப்பதான் அவர் நமக்காக எனக்காக பாடுபட்டார் என்றும், இப்பதான் அவருடைய சரீரத்திலிருந்து ஒரு மாம்சத்தை பிச்சு என் கையில் கொடுத்தாங்கன்னு சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு ஃபீலோட நம்ம அந்த ஆண்டவருடைய கம்யூனியனை நம்ம எடுக்க வேண்டும். எனக்காக பிற்கப்படுகிற ஆண்டவருடைய சரீரம் இப்பதான் பிச்சு தர்ற மாதிரி அவர் இப்பதான் எனக்காக இப்படி பாடுபட்டார். ஒவ்வொரு முறையும் நம்ம கம்யூனியன் எடுக்கும் பொழுது இதை நாம் நினைவு கூற வேண்டும். ஏசப்பா, நீங்க எனக்காக பிற்கப்படுகிறீங்கப்பா, என்னை மீட்கும்படியாக அப்படி என்று சொல்லி நாம வந்து ஆண்டவருடைய காரியத்தை நாம் நினைவு கூற வேண்டும். பிரியமானவர்களே, அவர் இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு கொண்டு வந்தார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மளை பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுவிக்கும்படியாக, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் அந்தகாரத்திலிருந்து நம்மளை விடுவிக்கும்படியாக ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினாரே. இன்றைக்கு நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறதே. ஏசப்பா, என்னையும் உடைய பிள்ளையாய் மாற்றினீங்களே அப்படி என்று சொல்லி நாம் அந்த திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் எடுக்கும் பொழுது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம், அது மட்டுமல்ல அவருடைய இரத்தம் என்று சொல்லி அவர் நினைவு கூர்ந்து எனக்காக பிற்கப்படுகிற அப்பம் என்று சொல்லி நாம் அதை வாங்கி அதை புசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இரண்டாவது காரியம் என்னவென்றால், 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 28 30 வசனங்களை நாம் வாசிக்கலாம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். பாருங்கள், இந்த வசனத்திலே தன்னைத்தானே சோதித்து அறிந்து நாம் இந்த கம்யூனியனை எடுக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்க வேண்டும் என்றால் நம்மை நாம் சோதித்து அறிய வேண்டும். பிரியமானவர்களே, எப்படி சோதித்து அறியணும்? நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? நான் இந்த ஆண்டவருடைய சரீரத்தையும் அந்த இரத்தத்தையும் பானம் பண்ண சாப்பிடுவதற்கு நான் தகுதி உள்ளவனா இருக்கிறேனா? எப்படி எனக்கும் ஆண்டவருக்கும் உரிய அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கிறது? தன்னைத்தானே சோதிக்க வேண்டும். நான் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா? ஏதாவது கர்த்தரை நான் துக்கப்படுத்தி இருக்கிறேனா? ஆண்டவரோடு கூட நமக்குள் அவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கிறது? இந்த காரியங்களை எல்லாவற்றையும் நாம் சோதித்து அறிய வேண்டும். ஹல்லேலூயா! தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த கம்யூனியனை நாம் எடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் சோதிக்க வேண்டும். நான் எப்படி இருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிறேனா? நான் ஆண்டவருக்கு துக்கத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறேனா? எப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்து கொண்டிருக்கிறேன்? இதை எல்லாவற்றையும் அந்த கம்யூனியன் நேரத்தில் எடுக்கிறதுக்கு முந்தி நம்மை நிதானிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை மன்னியும் சொல்லணும், என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லணும். அதற்காக பயந்து போய் ஐயோ இப்படி எழுதியிருக்குது அதனால நம்ம எடுக்கக்கூடாது, அது ரொம்ப ராங். அப்படி கிடையாது. நம்மை நிதானித்து
நம்மை தாமே சோதித்து அறிந்து நாம் எடுக்க வேண்டும். எடுக்கக்கூடாது என்றல்ல, சோதித்து அறிந்து எடுக்கணும். அப்போ ஒரு ஒப்புரவாகுதல், ஆண்டவரோடு கூட அந்த நேரத்தில் ஒப்புரவாயிரணும். ஏசப்பா, நான் உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைப்பா, இப்பவும் நான் உண்மை நினைவு கூறும் வண்ணமாக இதை எடுக்க போறேன். என்னையே நான் சோதித்து அறிந்து எடுக்கிறேன்ப்பா. என்னை பரிசுத்தப்படுத்துங்க. உடைய இரத்தத்தினால் என்னை கழுவிருங்க. ஆவியாத்மா சரீரத்தை கழுவிருங்க. என்னுடைய ஆவியாத்மா சரீரம் உம்முடைய சமூகத்தில் ஒரு குற்றமற்றதா இருக்கட்டும் அப்பா என்று சொல்லி நாம் ஒவ்வொரு முறையும் ஹோலி கம்யூனியனை எடுக்கும் பொழுது நாம் நம்மை சோதித்தறிந்து எடுப்போமாக. அப்பொழுது நாம் சுத்தமடைகிறோம். அவரோடு கூட ஒரு நல்ல உறவு இந்த கம்யூனியன் மூலமாக நமக்கு உண்டாகிறது. பிரியமானவர்களே, நாம் சோதித்து அறிந்து இந்த பந்தியிலே நாம் பங்கெடுக்க வேண்டும். இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்னவென்றால், இந்த ஆண்டவருடைய சரீரத்தை குறித்து எந்த ஒரு அறிவும் இல்லாதபடிக்கு, ஒரு உணர்வு இல்லாதபடிக்கு அப்படியே எடுக்கிறாங்க. அதை சோதித்து அறிகிறது இல்லை, தம்மை தாமே சோதிக்கிறது அறிகிறது இல்லை, நிதானிக்கிறது இல்லை. இந்த மாதிரி காரியம் வரும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னா, பாருங்க, சரீரத்தில் அதிநிமித்தம் நிறைய பலவீனங்கள் வருகிறதாம். அது மட்டுமல்ல, வியாதி உண்டாகுது. அது மட்டுமல்ல, நிறைய பேர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். அவருடைய பந்தியை நாம் பயபக்தியோடு கூட எடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்மை தாமை சோதித்தறிந்து எடுக்க வேண்டும். இது நிமித்தம் நிறைய பேருக்கு பலவீனங்கள், இது நிமித்தம் நிறைய பேருக்கு வியாதிகள். பாருங்க, அவங்க நித்திரையும் அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி காரியங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நம்மை விலக்கி பாதுகாக்க வேண்டுமென்றால் நாம் அந்த திராட்சரசத்தையும் அப்பத்தையும் எடுக்கும் பொழுது நம்மை நாமே சோதித்து அறிந்து நாம் எடுக்க வேண்டும். இதற்காக நம்ம எடுக்கக்கூடாது என்று அல்ல, இது எடுத்தே ஆகணும். அவரை நினைவு கூர்ந்தே ஆக வேண்டும். எப்பப்பெல்லாம் கம்யூனியன் கொடுக்காங்களோ அப்பெல்லாம் அதில் பங்கெடுக்கணும். ஒரு சிலர் பரவாயில்ல, இப்போ தானே எடுத்தேன், இப்போ வேண்டாம், நான் பிறகு பார்த்துக்கலாம். அது ரொம்ப ராங். அப்படி நம்ம இருக்கவே கூடாது. எங்கெங்கெல்லாம் எப்பெல்லாம் அதுக்குரிய ஒரு வழி திறக்குதோ அதில் எல்லாவற்றிலையும் பங்கெடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆனால் நம்மை சோதித்தறிந்த நம்ம அதை எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு தருணம், நம்மளையே பரிசுத்தமாக்குவதற்கு ஒரு நல்ல ஒரு தருணம் நமக்கு அடிக்கடி கிடைக்குதுன்னா எவ்வளவு சந்தோஷம். அதை எடுத்து ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கி கொள்ள வேண்டுமே. சரி, இதை அறியாம எடுத்தாங்கன்னா இப்படிப்பட்ட வியாதிகள்லாம் வருதுன்னு சொல்றாங்களே, பலவீனம், வியாதி, நித்திரை. ஆனா இதை நல்லபடியா நிதானித்து அறிந்து நாம் கரெக்டாக அதை எடுத்தோம் என்றால் அப்போ நமக்கு அது ஆப்போசிட்டா நம்ம சொன்னா நமக்கு வியாதி வரக்கூடாது, நம்முடைய சரீரத்தில் பலவீனங்கள் வரக்கூடாது. ஹல்லேலூயா. இதை நம்ம வேதத்தை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தோன்னு சொன்னா நமக்கு நல்லா புரியும். அப்போ இன்னைக்கு நம்ம சரீரத்தில் ஒரே பலவீனம், ஐயோ தலைவலி, ஐயோ கால்வலி, முட்டுவலி, ஒரு வேலையும் செய்ய முடியல, பலவீனமாக இருக்குது எப்பவும். ஏன் அந்த பலவீனம் வருது? ஏன் வியாதி உள்ளவர்களாக நம்ம காணப்படுகிறோம்? ஆண்டவருடைய நல்ல ஒரு ஔஷதமாக, அது ஒரு நல்ல ஒரு ஔஷதமாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த அப்பமும் அந்த திராட்சை ரசமும் நம்ம எடுக்கும் பொழுது நம்முடைய சரீரத்தில் என்ன உண்டாகுது தெரியுமா? நல்ல சுகம், நல்ல ஆரோக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல நம்ம ஆரோக்கியமாக, பலனாக, இன்னும் ஆண்டவருக்காக அதிகமாக நம்ம ஓட முடியும். அவருக்காக பெரிய காரியங்களை நம்ம செய்ய முடியும். நான்லாம் நிறைய தடவை இந்த கம்யூனியன் எடுக்கும் பொழுது ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே உம்முடைய ரத்தம் என் சரீரத்துக்குள்ளே போகுது, உம்முடைய சரீரம், உம்முடைய மாம்சத்தை நான் புசிக்கிறேன் அப்பா, இந்த சரீரத்தை முற்றிலுமா பரிசுத்தப்படுத்திருங்கன்னு சொல்லுவேன். அப்போ அவருடைய ரத்தம் நமக்குள்ள போகும் பொழுது எத்தனை தடவை நம்ம கர்த்தருடைய
பந்தியில் நம்ம எடுக்கிறோம், எத்தனை வருஷம் எடுத்திருப்போம். அப்போ அந்த அவருடைய இரத்தத்தை நம்ம குடிக்கிறோமே, அது அப்படியே உங்கள் இரத்தத்தோடு கூட அது மிக்ஸ் ஆகி பாருங்க, நம்ம சரீரத்தில் ஓடுகிற இரத்தமே இயேசுவினுடைய இரத்தமாக மாறிவிடும். பிரியமானவர்களே, இயேசுவினுடைய இரத்தம் நம்ம சரீரத்துக்குள்ள ஓடிக்கொண்டு இருந்ததுன்னா நமக்கு எந்த வியாதியும் வரக்கூடாது, எந்த பலவீனமும் தொடக்கூடாது. நம்ம கர்த்தருக்காக எழும்பி நல்ல பிரகாசிக்கிறவர்களாக நாம் மாறுவோம். பிரியமானவர்களே, ஆகையினாலே நாம் நம்மை தாமே தன்னைத்தானே சோதித்து அறிந்து நாம் எடுக்க வேண்டும். தெய்வீக சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக, பாவ மன்னிப்பை அதி நிமித்தமாக நாம் பெற்றுக்கொள்வோமாக, நித்திய ஜீவனை அதி நிமித்தம் நாம் பெற்றுக்கொள்வோமாக. ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை நாம் பார்க்கலாம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இத பாருங்க, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். ஆண்டவரும் நானும் ஒன்றாக நம்ம நிலைத்து நிற்கிற ஒரு அனுபவம். அதை ஆண்டவர் நமக்கு தருகிறார். எதின் மூலம் தருகிறார்? அவருடைய மாம்சத்தின் மூலமாகவும் அவருடைய இரத்தத்தின் மூலமாகவும் ஆண்டவர் அதை நமக்கு தருகிறார். என்னுடைய மாம்சத்தை புசிக்க என் இரத்தத்தை பானம் பண்ணினா நிச்சயம் நீ என்னில் நிலைத்திருப்ப. அது மட்டுமல்ல, ஆண்டவர் எப்படி பிதாவில் நிலைச்சு இருந்தார், அதே மாதிரி தான் நம்மளும் ஆண்டவரில் நிலைச்சு நிற்க முடியும். அப்படி ஒரு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை ஆண்டவர் விரும்புகிறார். என் பிள்ளை என்னில் நிலைச்சிருக்கணும், நானும் அவனில் நிலைச்சிருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய வாஞ்சை. நம்ம ஆண்டவரை விட்டு எங்கேயும் அக்கம் பக்கம் திரும்பக்கூடாது. அவரையே சார்ந்து அவரிலே நிலைத்து நிற்போமாக. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுல என்னிலே நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அதுவும் வசனத்துல எழுதி இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, பாருங்க, என்னிலே நிலைச்சிருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நம்ம நிலைத்து நிற்க வேண்டும் ஆண்டவரில். அப்பதான் நம்ம ஆண்டவருக்காக மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அப்போ அவர்களை நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் அவருடைய இரத்தத்தையும் அவருடைய அந்த சரீர மாம்சத்தையும் நாம் புசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம ஆண்டவரோடு கூட நிலைத்து நிற்க முடியும். பிரியமானவர்களே, யோவான் 1:14 பார்க்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த மாமிசமாகி இயேசு சுவாமி அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்போ அந்த மாம்சமாகி இயேசு கிறிஸ்துவான அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். நம்மிலே அவர் நிலைத்து நிற்கும்படியாக அவர் விரும்புகிறார். ஆகையினால அவருடைய இரத்தத்தையும் அந்த சரீரத்தையும் நாம எப்பொழுதும் அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் ஆண்டவரில் அவர் நம்மில நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதுல இன்னொரு காரியம் எழுதப்பட்டிருக்குது. என்னன்னு சொன்னா, அந்த வார்த்தை அதுதான் மன்னாவா இருந்துச்சு. ஆனா அந்த மாம்சத்தெல்லாம் ஆதியில அந்த மன்னாவை சாப்பிட்டவங்க எல்லாம் மரிச்சு போனாங்க. ஆனா இந்த இரத்தத்தையும் இந்த பானத்தையும் பண்ணுகிறவன் என்ன பண்ணுவான்? அவன் பிழைச்சிருப்பான், அவன் நிலைத்திரு இருப்பான். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. பாருங்க, நம்ம ஆண்டவர்ல நிலைத்து நிற்க வேண்டும். அப்போ நம்ம மிகுந்த கனிகளை நாம் ஆண்டவருக்காக கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. இன்றைக்கு நம்மள எத்தனை பேர் ஆண்டவருக்காக கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம்? நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். நம்முடைய பேச்சு, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய சுபாவம் மற்றவர்களுக்கு அது ஒரு சாட்சியாக அமைய வேண்டுமே.
நாம் கனி கொடுக்க வேண்டுமே. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக கிறிஸ்து உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு உங்களுடைய வார்த்தை நிமித்தம் எத்தனை பேர் துக்கப்படுறாங்க. இன்னும் அந்த கேலியான வார்த்தைகள், மற்றவங்களை துக்கப்படுத்துகிற வார்த்தைகள், சாடையாக பேசுகிற வார்த்தைகள், இதெல்லாம் சரி கிடையாது. இதெல்லாம் நம்முடைய ஜீவனில் இருந்து, நம்முடைய வாழ்க்கையில் இருந்து அதெல்லாம் அற்று போக வேண்டும். எத்தனை முறை ஆண்டவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் நம்ம எடுக்கிறோம். அவர் நம்மளே நிலைச்சிருப்பார், நாம் அவரில் நிலைச்சிருக்கணும். அப்படி நிலைச்சிருக்கும் பொழுது நாம் கனி கொடுப்போமா? கனி கொடுக்கறதுல ஒன்று ஆத்தும ஆதாயம், இன்னொன்று நம்முடைய சுபாவங்கள், ஆவியின் கனிகள் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்குள்ளே நிலைத்திருந்தால் அவருக்குள்ளே இருந்த அந்த சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்கும். சகிப்புத்தன்மை, பொறுமை, நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, இது எல்லாவற்றையும் அந்த சுபாவம், அதுதான் கனி கொடுக்கிற ஒரு அனுபவம். இன்னைக்கு நீயா நானா, யார் பெரியவங்க, இந்த காரியத்தெல்லாம் எடுத்து போடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். என்னுடைய சுபாவங்கள் மாறவில்லை என்றால் நாம் எப்படி நிற்பது? நாம் ஆண்டவருக்கு கனி கொடுப்பது எப்படி? நீ கனி கொடுக்கிறியா? நீ ஆண்டவருக்கு சாட்சியுள்ள மகனாக வாழ்கிறாயா? அவர் உனக்குள் நிலைத்திருந்தால் நீ கனி கொடு. ஆவியின் கனிகள் உனக்குள்ளே இறங்கட்டும். வேறுபாடுகள், பேதங்கள், யார், இதெல்லாவற்றையும் விட்டு அகற்றி நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். ஆத்தும ஆதாயத்தை பண்ண வேண்டும். சுபாவத்திலே மாற்றம் உண்டாக வேண்டும். அப்படி உண்டாக வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணுமா? அவருடைய கம்யூனியனை நம்ம எடுக்கணும். அப்போ அவர் நம்மிலே நிலைத்திருப்பார், நாமும் அவரிலே நிலைத்து நிற்க முடியும். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக 4வது ஒரு காரியத்தை பார்க்கலாம். யோவான் 6வது அதிகாரம் 57வது வசனம் 58வது வசனத்தை வாசிக்கலாம். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான். பாருங்க, நான் பிதாவினாலே பிழைத்திருக்கிறது போல என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். ஹல்லேலூயா. இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுக்கிறவங்க ஆண்டவரால என்ன செய்வோமா? நம்ம பிழைப்போமா? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை பிழைக்கும்படியாக, இந்த வாழ்க்கையில நம்ம பிழைத்து இருக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். பிரியமானவர்களே, நாம் நன்றாக பிழைத்து வாழ்ந்து ஆண்டவருக்கு சாட்சியாக கனி கொடுத்து வாழ வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய சித்தம். நீ பிழைத்திரு, நீ பிழைத்திரு. எத்தனையோ வியாதியஸ்தர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ பிழைத்திருன்னு சொல்லி அவங்களுக்கு சுகம் கொடுத்தாரே, அவங்களை எழுப்பினாரே. நம்ம பிழைத்து இருக்கபடியாக தான் ஆண்டவர் நமக்காக இரத்தத்தை சிந்தினார். அவர் சொல்லுகிறத பாருங்க, நான் பிதாவில் பிழைத்திருந்தது போல என்னை புசிக்கிறவன் என்னிலே பிழைப்பான், என்னாலே பிழைப்பான். ஆண்டவரால தான் நம்ம பிழைக்க முடியும். அவர் தான் நம்மை நடத்த முடியும். நாம் இந்த உலகத்தில், பாவமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் பிழைக்கும்படியாக அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். ஆதி காலத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு மன்னா கொடுக்கப்பட்டது. ஆனால் மன்னாவை புசித்தவர்கள் கூட மரித்தார்கள். அல்லேலூயா. ஆனால் என்னுடைய சரீரத்தை இதை புசிக்கிறவர்கள் அவங்க பிழைப்பாங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ ஆண்டவர் நமக்கு குறித்திருக்கிற நாள் வரைக்கும் நம்ம நல்ல விதமாக பிழைத்து இருக்கும்படியாக நாம் இந்த கம்யூனியனை நாம் எடுக்க வேண்டும். இன்னொன்று, நம்ம பிழைத்து இருக்கிறதுல நம்முடைய ஆத்துமா நல்ல ஒரு வாழ்ந்து அது சுகித்து இருக்க வேண்டும். அதுதான் அர்த்தம். நீ உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. யோகான் சொன்னாரே,
பாருங்க, அதே மாதிரி தான் நம்ம அவருடைய அப்பத்தை திராட்சத்தை எடுக்கும் பொழுது நாம் அவரிலே பிழைத்திருப்போம். நம்முடைய பாவமான சரீரம் பிழைத்திருக்கும். அது மட்டுமல்ல, நம்முடைய ஆத்மா பிழைத்திருக்கும். நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். ஆனால் எதற்காக, எப்படி நம்ம பிழைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்குது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள். பாருங்க, நாம் என்ன செய்யணுமா? பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். இப்போ ஆண்டவருடைய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நம்ம எடுக்கும் பொழுது நாம் பிழைத்திருப்போம் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். என்றென்றைக்கும் பிழைப்பான்னு வாசிக்கிறோம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணுமா? என்ன காரியத்துக்காக பிழைக்கணும்? நீதிக்காக பிழைக்கணும். நம்முடைய வாழ்க்கை ஒரு நீதியுள்ள வாழ்க்கையாக மாறணும். நீதியோடு கூட செயல்படணும். பாவத்துக்கு மறிச்சிடுறோம். அவருடைய இரத்தத்தையும் சரத்தை எடுக்கும்போது நம்ம பாவத்துக்கு மறிக்கப்பட்டுறோம். ஆனால் நீதிக்காக நம்ம பிழைச்சி எழும்புறோம்னு சொல்லி அர்த்தம். அதற்காக தான் ஆண்டவர் நமக்காக அவர் சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார், சிலுவையை சுமந்தார். அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள் என்று வாசிக்கிறோமே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக எவ்வளவாய் பாடுபட்டார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக அவர் தாமே தன்னுடைய சரீரத்திலே எல்லா விதமான வேதனைகளையும் துக்கங்களையும் அவர் சுமந்து கொண்டார். நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார் என்று வாசிக்கிறோமே. அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள் என்று வாசிக்கிறோமே. இயேசப்பா, நாங்கள் உம்மாலே பிழைத்திருக்கணும். இயேசப்பா, நாங்கள் குணமடையணும். நாங்கள் நீதிக்கு பிழைக்கணும். நீதியுள்ள வாழ்க்கை வாழுங்க. சும்மான ஒரு சாதாரணமான வாழ்க்கை அல்ல. நம்ம ஆண்டவருக்காக வாழணும். நீதியுள்ள பிள்ளைகளாய் வாழுங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழுங்க. எல்லாவற்றிலும் நீதி, நியாயம் அதை கடைபிடித்து வாழுங்க. நீதியோடு கூட வாழுகிற வாழ்க்கைக்காகத்தான் ஆண்டவர் நம்மளை பிழைத்திருக்க வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்மை ஆண்டவர் பிழைத்திருக்க வைத்திருக்கிறார் என்றால் நாம் நீதி உள்ளவர்களாக வாழ வேண்டும். 2 பக்கமும் கால் வைக்கக்கூடாது. பாவத்திலையும் கால் வச்சுட்டு நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைதான்னு சொல்லிக்கிட்டு அந்த மாய்மாலெல்லாம் தேவையில்லை. ஒரே வழியை பிடிங்க. பாவத்துக்கு செத்துருங்க, நீதிக்கு பிழைச்சிருங்க. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய அப்பந்தான் அவருடைய தழும்புகளினால நம்ம குணமடைவோம். அவருடைய தழும்புகள் நமக்காக ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்பட்டார் பாருங்க. அவருடைய முதுகெல்லாம் கிழிக்கப்பட்டு போச்சு. அவருடைய சரீரத்தில் எல்லாம் ஒவ்வொரு துண்டு மாமிசமும் அப்படியே தெரிக்கப்பட்டது, பிக்கப்பட்டு போச்சு. அவருடைய முதுகெல்லாம் உளப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறார். ஒரு இடம் பாக்கி இல்லை. எல்லா சதையும் பிச்சு கொண்டு வெளியில வந்ததான். வாரினாலே அடிப்பித்தாங்களே, அந்த வாரில் குண்டுகள், ஈய குண்டுகள் இருக்குமா. ஒரு தடவை அடிச்சேனா உள்ள போய் அந்த சதையை பிடிச்சுக்கிடும். அப்புறம் அதை இழுக்கும் பொழுது அந்த சதை பிச்சு கொண்டு வெளியில வருமா. ஆனா ஒரு முள்ளு கிடையாது. சில வாரில் 5 முள்ளு, சில வாரில் 10 முள்ளு. அப்போ ஒரு தடவை அடிச்சாங்கன்னா அந்த 10 கொக்கிகள் போய் அந்த சரீரத்துக்குள்ள மாட்டிக்கிடுமா. அப்புறம் இழுக்கும் பொழுது 10 இடத்துல இருந்து அந்த மாம்சம் பிச்சு வருமா. பயங்கரமான ஒரு கோரமான மரணம். அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம். அவராலே நாம் பிழைத்திருக்க முடியாக ஆண்டவர் தாமே சிலுவையிலே தாம் மரிக்கும்படியாக அவர் ஒப்பு கொடுத்தார். அவருடைய தழும்புகளை நினைவு கூறுவோம். இயேசப்பா, எவ்வளவாய் அடிக்கப்பட்டீங்க, எவ்வளவாய் நொறுக்கப்பட்டீங்க.
உளப்பட்டிருந்தது போல இருந்ததாம் அவருடைய முதுகு. சரீரத்துல ஒரு இடம் பாக்கி இல்லை. முகத்தெல்லாம் அடிக்கிறாங்க. அந்த கேடு உற்றார். அவரை பார்க்கும் பொழுது விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இயேசு மிகவும் அழகுள்ளவர், முற்றிலும் அழகுள்ளவர். அவர் அந்த கேடு உற்றாரே, அது எனக்காக, உங்களுக்காக அவர் அந்த கேடு உற்றார். அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது. அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். பாருங்க, அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அந்த பிக்சரை பார்க்கும் பொழுது பயங்கரமா அடிப்பாங்க. ஃபுல்லா காயம்தான், முகம் எல்லாம் கோரமான காட்சி. அதை பார்க்கும் பொழுது நான் கூட சில நேரம் நினைச்சிருக்கிறேன், ஏன் இவ்வளவா பண்ணி இருக்கிறாங்க. பார்க்கும் பொழுதே ஒரு பயம் எல்லாருக்கும், ஐயோ இப்படி அடிக்கிறாங்களே, இந்த அளவுக்கா அப்படின்னு எல்லாரும் கூட நினைச்சிருக்கலாம். ஆனால் ஒரு இதில் நான் வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கு, அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்டில் எப்படி அவரை குறித்து விவரிச்சிருக்காங்களோ அது எல்லாம் உண்மைன்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அவர் அந்த அளவுக்கு அடிக்கப்பட்டாராம். அதை கரெக்டாக சித்தரிக்கும் வண்ணமாகத்தான் அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்டை எடுத்தாங்களாம். ஏதோ மற்ற நிறைய படங்கள் வருது, அதுலலாம் அந்த அளவுக்கு எடுக்கலை. கொஞ்சம் அடிக்கிறாங்க, கையை கால் அடிக்கிறாங்க, அந்த அளவு தான். ஆனால் அப்படி கிடையாதான். அவர் ஃபுல்லாகவே சரீரத்தில் நொறுக்கப்பட்டார். அதை சித்தரிக்கும் வண்ணமாகத்தான் அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்டை எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இசப்பா, இவ்வளவா நீங்கள் அடிக்கப்பட்டீங்களா? ஒரு மனுஷனை, ஒரு பச்சை மரத்தை இப்படி நொறுக்கி இருக்காங்களே. நீயும் நானும் பிழைத்திருக்கும்படியாக அவர் நொறுக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள், குணமானீர்கள். நம்ம ஆண்டவருடைய தழும்புகளை நினைக்கணும், அந்த தழும்புகளை நினைத்து முத்தமிடணும். ஏசப்பா, கால்களில் கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டது, உடம்பெல்லாம் உளப்பட்டிருந்தது. அவருடைய காயங்கள் எல்லாம், தலையிலே முள்முடி, இவ்வளவாய் உள்ள ஆணிகள், உள்ள ஆழமான ஆணிகள் தலைக்குள்ள போய் சொருகி விட்டது. எவ்வளவு வேதனை பாருங்க. அவருடைய தலையிலிருந்து அப்படியே ரத்தம் வடிகிறது. ஏசப்பா, நம்முடைய சிந்தனை பரிசுத்தம் அடையும்படியாக நாம் எவ்வளவாய் அசுத்த சிந்தனைகள் சிந்திக்கிறோமே, கெட்ட காரியங்களை யோசிக்கிறோமே. நம்முடைய தலையில் அடிக்க வேண்டிய அந்த ஆணி இயேசுவினுடைய தலையில் அடிக்கப்பட்டது. முள்முடி, பயங்கரமான ஆணி. அதெல்லாம் அதில் இருக்கிற ஆணி பயங்கரமான ஆணிகள். அது உள்ள போய் ஆழமாக குத்தி இருக்கு. எவ்வளவாய் ஆண்டவர் அடிக்கப்பட்டார். அவருடைய முகத்தை கொஞ்சம் நம் மனக்கண்களில் கொண்டு வந்து பார்ப்போமா? நம்ம அள்ளணும், ஆண்டவரே எனக்காக அடிக்கப்பட்டீங்க, நொறுக்கப்பட்டீங்கப்பா, உங்களுடைய தழும்புகளினால் நாங்கள் குணமாகிறோம். அதை நினைச்சோன்னு சொன்னா, அந்த தழும்புகளை நினைச்சு முத்தமிட்டோன்னு சொன்னா நமக்கு சுகம் உண்டு, நமக்கு சுகம் உண்டு. பாருங்கள், ஆதாம் பாவம் செய்தாங்க. ஆதாம் ஏவாள் அவங்க இலைய சுத்திக்கிட்டு வந்தாங்க. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் இந்த இலை கொஞ்ச நேரத்தில் கருகி போயிடும், ஆதாமும் ஏவாளும் பிழைச்சி போகட்டுன்னு சொல்லி அவங்களை பிழைக்கும்படியாக ஆண்டவர் அந்த ஏதேனில் ஒரு ஆட்டை அவர் அடித்து அந்த தோலை எடுத்து அவங்களுக்கு உடுத்து வைத்தார். பிழைச்சி போன்னு சொல்லி அவனுக்காக அந்த நேரத்தில் ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. அந்த தோலை எடுத்து ஆண்டவர் கொடுத்து அனுப்பினார். அவன் பிழைச்சாங்க. ரெண்டாவது பாருங்க, ஈசாக், ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார், மோரியா மலையில வந்து நீ ஈசாக்க பலியிடுன்னு சொன்னார். அவன் கொண்டு போனான், பலியிடும்படியாக கிடத்திட்டாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் ஆண்டவர் பிள்ளையாண்டன் மேல் கை போடாதேன்னு சொன்னார். அவன் போடலை. அந்த ஈசாக்குக்கு பதிலாக பக்கத்தில் அந்த முள்ளுகளுக்குள்ள வேலிகளுக்குள்ள ஒரு ஆட்டுக்குட்டி அதில் மாட்டிக்கொண்டு இருந்ததாம்.
அன்றைக்கு அந்த ஈசாக்கை பிழைக்கும்படியாக செய்ய ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியை பலி ஆடாக ஆண்டவர் அந்த இடத்திலே மோரியா மலையிலே ஏற்படுத்தினாரே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல் மக்களுக்காக அவங்க பிழைச்சி போகட்டும், கானானுக்குள்ளே அவர்கள் போய் வாழ்ந்திருக்கட்டும் என்று சொல்லி அவர்களை பிழைக்க வைக்கும்படியாகத்தான் ஆண்டவர் சொன்னார், எல்லாரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை நீங்க வெட்டி அந்த இரத்தத்தை பூசுங்க. அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் மக்கள் பிழைக்கும்படியாக, ஒவ்வொரு குடும்பத்தும் பிழைக்கும்படியாக ஒவ்வொரு குடும்பமும் அந்த ஆட்டுக்குட்டியை பலியிட்டாங்களே. அது நிமித்தம் இஸ்ரவேல் மக்கள் பிழைச்சாங்க. இன்னைக்கு நானும் நீங்களும் பிழைக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பஸ்கா பலியாக, அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக நமக்காக சிலுவையிலே அவர் மரித்தார். நம்மை பிழைக்க வைக்கும்படியாக நானும் நீங்களும் பிழைச்சிருக்கணும், நல்லா வாழ்ந்து சுகித்து இருக்கணும்னு சொல்லிதான் அவர் சிலுவையிலே நமக்காக ஒரு தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்தையே பாவங்களை எல்லாம் சுமக்கும்படி தீர்க்கும்படியாக, உலகத்தினுடைய அனைத்து மக்களுடைய பாவங்களை தீர்க்கும்படியாக அவர் சிலுவையிலே பலியானார். சர்வ லோகங்களின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக அவர் சிலுவையிலே பலியானார். பாருங்க, ஒவ்வொருத்தர ஆண்டவர் பிழைக்க வச்சார். ஆதாம பிழைக்க வச்சார், ஈசாக்க பிழைக்க வச்சார், இஸ்ரவேல் மக்களை பிழைக்க வச்சார். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தையே பிழைக்க வைக்கும்படியாக அவர் தன்னுடைய இரத்தத்தை அவர் சிலுவையிலே சிந்தினார். இது இலவசமானது, எல்லாருக்கும் உள்ளது. ஆனால் மக்கள் அறியவில்லையே. மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டுமே, இந்த ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் உனக்காக சிந்தப்பட்டது என்று சொல்லி நாம் போய் சொல்ல வேண்டுமே. ஏசப்பா, முதல்ல நாம் உணர வேண்டும், நாம் நம்முடைய குடும்பம் உணர வேண்டும். ஆண்டவர் நம்மை பிழைக்க வைக்கும்படியாக இந்த காரியத்தை அவர் செய்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகையினாலே நாம் அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் நாம் புசிக்க வேண்டும், அதை மறந்து போகக்கூடாது. கடைசியாக ஒரு காரியம், 5வது ஒரு காரியம், யோவான் 6வது அதிகாரம் 53-54 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஹல்லேலூயா! எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை பாருங்க. ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை தருவாராம். நித்திய ஜீவனை அடையும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய இரத்தத்தையும் மாம்சத்தையும் நாம் புசிக்க வேண்டும். என் மாம்சம் என்னுடைய இரத்தம் இதை பானம் பண்ணவில்லை என்றால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. பார்த்தீங்களா? நம்ம ஆண்டவரோட கூட அந்த ஐக்கியத்தில் பங்கு எடுக்கலைனா, அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நாம் சாப்பிடவில்லை என்றால் நமக்குள்ள என்ன இல்லையா? ஜீவன் இல்லை, ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன்ட்டார். அப்ப இன்னைக்கு நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஜீவன், நாம் நல்ல ஒரு ஜீவன் நமக்கு வேணும்னு சொன்னா நம்ம அவருடைய இரத்தத்தையும் பானத்தையும் நம்ம எடுக்க வேண்டும். அப்பதான் நம்ம ஜீவனோடு இருக்கலாம். இந்த உலகத்துல நல்ல ஒரு ஜீவனோடு இருக்கலாம். 2 விதமான ஜீவன் பாருங்க. ஒன்று, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஒரு ஜீவன், அடுத்தபடியாக மரித்த பின்பு அவரோடு கூட வாழும்படியாக நித்திய ஜீவன். 2 ஜீவனையும் நமக்கு கிடைக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தை நமக்கு தந்து அதை நீ நினைவு கூறுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். இன்னைக்கு அந்த ஹோலி கம்யூனியன்ல பங்கெடுத்தோன்னு சொன்னா நிச்சயமாக நமக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாயிருக்கு. ஆண்டவர் சொன்னார்ல, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்
அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொன்னாரே. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொன்னார். பாருங்க, பிசாசனவன் நம்மளை அழிக்க பார்க்கிறான், ஆனால் ஜீசஸ் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படியாக அவர் வந்தார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு ஆண்டவர் ஜீவனை தருகிறார். இந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை இத்தோடு முடிந்துவிடும், ஆனால் அதற்கு பின்பாக ஒரு பெரிய வாழ்க்கை உண்டு என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அதுதான் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று சொல்கிறார். என் மாம்சத்தை என் இரத்தத்தையும் புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். எதற்காக கொடுத்தார்? நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக. இயேசு தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மளுக்கு ஜீவன் கொடுக்கும்படியாகவும், நமக்கு அந்த நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாகவும் ஆண்டவர் இப்படியாக செய்தார். அது மட்டுமல்ல, கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் என்று சொன்னார். உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்னாக நாம் எல்லாரும் அப்படியே பறந்து போவோம் ஆண்டவரோடு கூட. பாருங்க, கடைசி நாளில் நான் அவங்களை எழுப்புவேன் என்று சொன்னார். அவர் நம்மளை வந்து எழுப்பி அப்படியே நித்திய ஜீவனுக்குள்ள கூட்டிட்டு போவார். எவ்வளவு அருமையான ஆண்டவர், எவ்வளவு அருமையான இயேசு நமக்கு கிடைத்திருக்கிறாரே. இந்த உலகத்துல நம்மளை பிறக்க வச்சு, நம்மளை வாழ வச்சு, மறுபடியும் அவருடைய ராஜ்யத்துல கொண்டு சேர்க்கும்படியாக அவர் எவ்வளவாய் பாடுபட்டு இருக்கிறார் பாருங்க. நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நாம் பிழைத்திருக்கும்படியாக ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் திராட்சரசத்தையும் அந்த அப்பத்தையும் எடுக்கும் பொழுது, எனக்காக பிற்கப்படுகிற ஆண்டவருடைய சரீரம் இரத்தம் என்று சொல்லி நாம் அதை எடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. அது நிமித்தமாக நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? முதலாவது நாம அவரை நினைவு கூறும்படியாக நாம் அதை எடுக்க வேண்டும். இரண்டாவது, நாம் அதை நம்மை தாமே சோதித்து அறிந்து அந்த நற்கருணை நாம் எடுக்க வேண்டும். மூன்றாவது, அவரிலே நிலைத்து நிற்கும்படியாக நாம் எடுக்க வேண்டும். நான்காவது, நாம் அவரிலே பிழைத்திருக்கும்படியாக நாம் எடுக்க வேண்டும். ஐந்தாவது, நமக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக நாம் அதை எடுக்க வேண்டும். வாருங்கள், எல்லாரும் கண்களை மூடி நாம் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் வருவோமா? எல்லாரும் முழங்கால் படியிட்டு நீங்க இருக்கிற இடத்துல நீங்க முழங்காலில் நின்று நாம் தியானிக்கலாமா? ஆண்டவரை நினைக்கலாமா? எனக்காக பிற்கப்படுகிற ஆண்டவருடைய சரீரம், அவருடைய இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதே, அதை நினைவு கூறலாமா? நம்மை தாமே சோதித்து அறிந்து நாளைக்கு நம்ம அந்த கவுலி கம்யூனியன்ல பங்கெடுக்கணுமே. நாம் நம்மை தாமே சோதித்து அறிவோமா? Thank you Lord Jesus. ஏசப்பா, எங்களை பிழைக்க வைக்கும்படியாக, ஏசப்பா எங்களுடைய சுபாவங்கள் மாறும்படியாக, எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக எங்களுக்காக நீர் இவ்வளவாய் இறங்கி வந்தீங்கப்பா, பாடுபட்டீங்க அப்பா. நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா, உம்மை நினைக்கிறோம் அப்பா. எங்களுக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியே, உடைய சரீரத்துல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாம எல்லா ரத்தமும் பாய்ந்து போனது அப்பா. ஏசப்பா, இந்த நாட்கள்ல நாங்க உம்மை நினைக்கிறோம். எங்களை நாங்கள் சோதித்து அறிகிறோம். இன்னும் உமக்காக நாங்கள் பிழைக்கணும்.
இன்னும் உமக்காக ஓடி ஓடி உழைக்கணும் அப்பா. எங்களுக்கு நித்திய ஜீவன் தரும்படியாய் கடைசி நாள்ல எங்களை நீர் எழுப்பணுமே. உமோடு கூட நாங்க வாழணும் அப்பா. அதற்காக எங்களுக்கு கிருபை செய்வீராங்க. அவருடைய பாதங்களை நாம் பிடித்துக் கொள்வோமா? விசுவாசத்தோடு கூட அந்த ஆணி பாய்ந்த கால்களை பிடித்துக் கொள்வோமா? அந்த ஆணி பாய்ந்த கரங்களை பிடித்துக் கொள்வோமா? அவருடைய தழும்புகளிலே முத்தமிடுவோமா? ஆண்டவர் உன் அருகில் நிற்கிறார். Thank you Lord Jesus. வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பிற்கிணையாகுமோ? அன்னையிலும் அன்பு வைத்தே தன் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. கல்வாரியின் கருணையிதே காயங்களில் காணுதே. கர்த்தரேசு பாருணைக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தரேசு பாருணைக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்ற திரு ரத்தம் எனக்காக அல்லோ சிந்தினீரப்பா. என்னை விலையேற பெற்ற மகனாக மகளாக மாற்றும்படியாக உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தினீங்களே அப்பா. ஏசப்பா, இந்த உலகத்தில் உள்ள பொண்ணு வெள்ளி எல்லாம் இதற்கு ஈடாகுமா ராஜா? ஒன்றுமில்லை அப்பா. உம்முடைய ரத்தம் எவ்வளவு விலையேற பெற்ற அந்த ரத்தம், அந்த கல்வாரியின் கருணை ஏசப்பா எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவியருளும், எங்களை சுத்திகரித்தருளும் அப்பா. ஓ ரபஷதரியா தனக்கரபரா ஷீபதரப ஷபலபட துனியா கலத்துரி கதரபா ரிகப துரப ஷபதரி பிகதலக்கரபா பாபா. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்றும்படியாக ஆண்டவர் விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தினார். எஸ் லார்ட், தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. அதை உணரும்படியான பாக்கியத்தை கொடுத்தீங்களே இந்த நாளிலே, உமக்கு நன்றி அப்பா. ஓரே பத்துனியா தலக்கரபா ஷகப துனம திலபரப ஷபலப துரிபிபா. எல்லாரும் கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி
ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஓரிபி கத்தல கரப ஷபதரிபி பாபா 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 ரூபதல பஷதல பட துனிமி கத்தல கரபா. ஆண்டவருடைய இரத்தத்துக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துங்க. அவருடைய சரீரம், பிக்கப்பட்ட சரீரம் நமக்காக கொடுக்கப்பட்டது, அதற்காக நன்றி செலுத்துங்க. அவருடைய தழும்புகளை முத்தமிட்டுங்க. தேவனே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீங்களே, ஒருவருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் எங்களுக்கு கிடைத்ததே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஏசப்பா, நீங்க எங்களுக்கு கிடைச்சதே பெரிய பாக்கியம் அப்பா. உலகத்தில் எவ்வளோ பேருக்கு இன்னும் இயேசுவை குறித்து அறியாம இருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. உடைய இரத்தத்தினால கழுவுங்க. அதுதான் அந்த இரத்தம், அது மெய்யான பானம். ஆண்டவரே, உடைய சரீரம் மெய்யான போஜனம். அதை நாங்கள் எப்பவுமே எடுக்கணும். எடுத்து நாங்கள் உண்மையிலே பிழைத்திருக்கும்படியாக ஏசப்பா, நாங்கள் உம்முடைய நித்திய ஜீவனை அடையும்படியாக எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக ராஜா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you, Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah.